இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது கான்செப்ட்டு பவர் ரிச் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு ஈரோட்டில் தலைமையிடமா இயங்குது. சரிங்களா? மே 5ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க புது பிளானு. பிளான் வந்து நல்லா இருக்குது. அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்னுடைய வேலெட்லேயே வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன பெனிஃபிட்டு என்னென்னன்ட்டு நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். பிடிஎஃப்ல வந்து இருக்கிறத சொல்கிறத காட்டிலும் இந்த வேலெட்டில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன பண்ணால் நமக்கு இன்கம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். இதில் பிளான் வந்து 2 பிளான் இருக்குது. அதில் வந்து ஒன்று 599, இன்னொன்று வந்து 1499. சரிங்களா? 2 பிளான் இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு பிளான் நான் விளக்குறேன். ரூ. 599 பண்ணோம் அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி இது நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரூ. 599 அப்படியே வந்து ப்ராடக்ட் வேலெட்டில் இருக்கும். இந்த இதை வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நமக்கு எந்த விதத்திலும் லாஸ் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குளோபல் ஷேரிங் போனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன், நான் ரெஃபரே பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கம்பெனியில் யார் எங்கே ஐடி போட்டாலுமே அதிலேருந்து 15% எடுத்து அதை வந்து எல்லாத்துக்குமே பிரித்து தராங்க. இந்த கம்பெனி எங்கே எப்போ ஐடி போட்டாலுமே அதை எடுத்து 15% எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணுறாங்க. அதில் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 0 ரெஃபரல்னா ரூ. 1200 வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். எப்போ ரூ. 599 போட்டவங்க ரூ. 1200 வரைக்கும் இந்த குளோபல் ஷேரிங் எடுத்துக்கலாம். அதே இது நான் 5 பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூ. 2000 வரைக்கும் அவங்க இந்த ஃபண்டு எடுத்துக்கலாம். அதே இது 10 பேர் ரெஃபர் பண்ணாங்கன்னா ரூ. 5000 வரைக்கும் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நான் டாப்அப் பண்ணி ஒரு ஐடி கூட கொடுக்கல. ஆனால் வந்து எனக்கு அப்புறம் எங்கேயோ வந்து யாரோ டாப்அப் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஐடி போட்டிருக்காங்க. எனக்கு ரூ. 2.24 எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து எங்கே இது பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ரூ. 100 வந்தாலே மினிமம் வித்ட்ரால் ரூ. 100. வித்ட்ரால் கொடுத்தாலே 24 ஹவர்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று வந்து நான் ரெஃபரல் பண்ணுற ரெஃபரல் இன்கம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லெவலில் வந்து எனக்கு ரூ. 100 கிடைக்கும். நான் ரெஃபர் பண்ணுறேன். இந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆக்டிவ் ரெஃபரல்ங்கிறது ரெஃபரல் எவ்ரி ரெஃபர் ₹100 கடைசியில் கீழே கொடுத்துருக்கேன். அதை நம்ம டைரெக்டாக ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னா ரூ. 100 கிடைக்கும். ரூ. 600 என்ட்ரிக்கு நம்ம டைரக்ட் என்ட்ரிக்கு ரூ. 100 கிடைக்கும். லெவல் இன்கமில் 5 லெவல் நமக்கு தராங்க. சரிங்களா? மேலே நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லெவலில் ரூ. 100 கிடைக்கும். அந்த நபர் அவங்க வேறு யார் எத்தனை ஐடி போட்டாலும், அவங்க எத்தனை டீம் எடுத்தாலும் ஒவ்வொரு ஐடியிலேருந்து நமக்கு வந்து ரூ. 50 கிடைக்கும். அதே மாதிரி 2வது நபர் வந்து 2வது லெவலில் இருக்கவங்க ஐடி எடுக்கிறது வந்து 3வது லெவல் நமக்கு வரும். 3வது லெவல் வந்து நமக்கு ரூ. 50 வரும். அதே மாதிரி 4வது லெவல் அவங்க அதில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொரு ஆள்கிட்ட நமக்கு வந்து ஐடி போடும்போது நமக்கு ரூ. 50 வரும். அதே மாதிரி 5வது லெவலில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொரு ஐடி ஐட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஐடியிலேருந்து நமக்கு ரூ. 100 வரும். சரிங்களா? இது ஒரு பெரிய இன்கம் வரும். அப்புறம் வந்து பிஆர்எம் போனஸ் அப்படின்றது இதுதான் வந்து நமக்கு பெரிய இன்கம். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. அதுதான் இந்த கான்செப்ட்டில் நமக்கு இயங்குது. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனியில் வர்ற ஒவ்வொரு ஐடியிலேருந்தும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம், இது கம்பெனி கிடையாது, நம்ம டீமில் நான் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் போகிறேன். அது மாதிரி 20 லெவலுக்கு எங்கே அப்படியே ஒன் பை ஒன்னாக போனாலுமே நமக்கு வந்து ஒரு ஐடியில் வந்து ரூ. 1000 எடுக்கிறாங்க. சரிங்களா? ரூ. 1000 5% எடுக்கிறாங்க. ஒரு ஐடியிலேருந்து 5% போட்டு 20ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரூ. 1000 வரும் அப்படின்னு. சரிங்களா? அப்போது ஒரு ஐடிக்கு வந்து ஒரு ஐடி கீழே நமக்கு கீழே ஒரு ஐடி வந்துச்சுன்னா ரூ. 1000 வரும். அந்த ரூ. 1000 நமக்கு ஆட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நான் 2 ரெஃபர் தான் கொடுக்குறேன். அதிகமாக நான் கொடுக்கவே இல்லை. அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் லெவலில் நான் கொடுத்த 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேர் கொடுத்தாங்க, 4 பேர் ஆகும் 2வது லெவல். அதுக்கப்புறம் அந்த 4 8 ஆகும். இப்படியே போகும்போது என்ன ஆகும்னா 20 லெவலுக்கு வந்து நம்ம டீம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது 2 மேட்ரிக்ஸில் போனால் கூட எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1000 கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருங்க ₹31,45,725 வருது. புரிஞ்சுங்களா? இந்த அளவுக்கு வந்து ஒரு 1000 சிறுதுளியும் போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக 2 பேர் நம்ம குறைஞ்சது 2 பேர் ரெஃபர் பண்ணுறோம். அந்த நமக்கு கொடுக்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் 2 பேர் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 31,00,000 வரும். அப்போது 2 பேர் கொடுத்தே 31,00,000 வருதுன்னா உங்களால் 10 பேர் கொடுக்க முடியும், 100 பேர் கொடுக்க முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே லெவல் இன்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்தந்த இன்கம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடாப்அப் போனஸ் அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து நம்ம இப்போ ₹599 போடுறோம். இதில் வந்து 5 மடங்கு வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் வித்ட்ரால் எடுத்துக்கலாம். அப்போது 3000 வரும். இப்போ ₹599 போட்டோம் அப்படின்னா நமக்கு ₹3000 வரைக்கும் நமக்கு வர இன்கம் எல்லா இன்கமும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த கண்டிஷன் கிடையாது. ₹3000க்கு அப்புறம் நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா, அப்போது வந்து இப்போ ₹1000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 3000க்கு அப்புறம் ஒரு ₹1000 வருது அப்படின்னா ₹200 வந்து நம்ம டாப்அப் பண்ணணும்.
இரநூறுவா டாப் அப் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் இந்த ரூ. 1000 எடுத்துக்கலாம். அது மாரி ஒவ்வொரு டைம் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ, எவ்வளோ நம்ம வாலெட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அத வந்து 5ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன அமௌண்ட் வருதோ, அந்த அமௌண்ட் நம்ம வந்து டாப் அப் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க வாலெட்ல இருக்க அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணலாம். அப்போ அந்த நம்ம டாப் அப் பண்ணுற அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாப் அப் பண்ணுற அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது கம்பெனிக்கு போகாது. அத அப்படியே என்ன பண்ணுறாங்க, 50% 2ஆ பிரிக்கிறாங்க. சரிங்களா? 50% 2ஆ பிரிச்சு, அதில வந்து பாதி வந்து குளோபல் ஷேரிங் மேலே போட்டிருக்கு இல்லைங்களா? நான் ஐடி போட்டா அவர் நான் யாரையும் ரெஃபர் பண்ண மாட்டேன்ட்டேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரிச்சு தருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, ரூ. 599 போடும்போது அவங்களுக்கு ரெஃபரே பண்ணலனா ரூ. 1200 வருது இல்லையா? அப்போ இந்த மாதிரி டாப் அப் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும்போது அவங்களுக்கு ரூ. 1200 வர வரைக்கும் அவங்களுக்கு அமௌண்ட் வரும். ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 2வது கேட்டகரி அந்த மாதிரி வரும். அப்போ 50% வந்து ரீடாப் அப் பண்ணும்போது 50% இந்த குளோபல் ஷேரிங் போயிடுது. இன்னொரு 50% என்ன ஆகுதுன்னா, நம்ம டீம் நமக்கு மேலே 10 பேர் இல்லைன்னா நமக்கு கீழே எங்கே இது பண்ணாலும் அந்த 10 லெவலுக்கு இந்த அந்த 10 அந்த பேலன்ஸ் இருக்க 50% ஷேர் பண்ணி தராங்க. அப்போ இது ஒரு பெரிய இன்கம் வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரூ. 3000க்கு மேலே எந்த இன்கம் வந்தாலும் அவங்க டாப் அப் பண்ணுவாங்க. டாப் பண்ணும்போது இதெல்லாம் பிரிஞ்சு வரும். 2ஆ பிரிஞ்சு வரும். அப்போ இது நமக்கு பெரிய இன்கம் வரும். அதே இது வந்து ராயல்டி போனஸ் அப்புட்ன்னா, நான் ஜாயின் பண்றேன் 20 ரெஃபரல் நான் குடுக்குறேன். 20 ரெஃபரல் நான் குடுத்துட்டேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு ஐடியிலேருந்து 5% எடுக்குறாங்க. அந்த 5% எடுத்து அந்த ராயல்டி ஹோல்டருக்கு மட்டும் குடுக்குறாங்க. கம்பெனில எத்தனை ஐடி வருதோ புது ஐடி, ஒவ்வொரு ஐடியிலேருந்து 5% எடுக்குறாங்க. அந்த 5% வந்து ராயல்டி ஹோல்டருக்கு மட்டும். 20 ஐடி நம்ம எப்போ ஐடி கம்ப்ளீட் பண்ணுறோமோ, அப்போ நம்ம ராயல்டி ஹோல்டர் ஆயிருவோம். அப்போ வந்து அந்த பெர்சன்டேஜ் எடுத்து நமக்கு ஷேர் பண்ணி தராங்க. இந்த மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய அச்சீவ்மெண்ட் அது மாரி நெறைய குடுத்துருக்காங்க. அ அதனால இது வந்து 5,999 அதே மாரி 1499 பிளானையும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ பிளான் 2க்கு போறோம். 1499 சரிங்களா? ரூ. 1500 பிளான் ரவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளான்ல நம்ம வரோம் அப்டின்னா, ஆக்சுவலா ஒரு ஒரு நபர் வந்து ஒரே ஒரு ஐடி தான் வரும். ஆனா வந்து ஒரே ஐடிக்கு 2 பிளானும் பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து சின்ன பேக்கேஜ் ஜாயின் பண்றோம். பெரிய பேக்கேஜ் ஜாயின் பண்ணாலும் பரவால்ல. ஆனா நமக்கு வந்து நம்ம கீழ உள்ளவங்க நமக்கு பெரிய பேக்கேஜ் எடுக்குறாங்க அப்டினாலும், உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அது வந்து லேப்ஸ் ஆகாது. அது அப்படியே வந்து உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து இன்னும் அந்த ரூ. 1499 வாலெட் இருக்கு இல்லையா? அந்த வாலெட்ல போய் நிக்கும். அப்போ இந்த ரூ. 1499 ஐடி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 500 ரெஃபரல் இன்கம். சரிங்க. ஆனா வந்து நீங்க சின்ன பேக்கேஜ் எடுத்திருக்கீங்க, பெரிய பேக்கேஜ் எடுக்கல. அப்போ இந்த ரெஃபரல் இன்கம் என்ன ஆகும்? உங்களுடைய இந்த ஐடிக்கு உண்டான பிளேஸ்ல போய் நிக்கும். பேலன்ஸ் வந்து நீங்க ரூ. 1000 நீங்க பே பண்ணி நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, அதே மாரி இன்னும் சில பேர் கீழ இதே மாரி இந்த ஐடி போட்டாங்க அப்டின்னா, ரூ. 1500 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நீங்க டாப் அப் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த இன்கம் எடுத்துக்கலாம். அப்போ 2 பேக்கேஜ்க்கு உண்டான பெனிஃபிட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். அப்போ நீங்க சின்ன பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய பேக்கேஜ்க்கு வந்துக்கலாம். இல்லன்னா ஸ்டார்ட்டிங்லேயே பெரிய பேக்கேஜ் எடுத்து நீங்க கீழ வர இன்கம் எடுத்துக்கலாம். அப்போ இங்க வந்து எந்த வகையிலும் உங்களுடைய இன்கம் தடைபடாது. ஆ ச கம்மியான பணம் இருக்கவங்க உள்ள வர வச்சுலாம். இந்த ரூ. 599 ஐடியில. அதுக்கப்புறம் அவங்க வந்து கீழ டீம் குடுக்குறது மூலம் இந்த ஐடி கொண்டு வந்துடலாம். இப்போ ரூ. 1499 ஐடியில இருக்காங்க. இப்போ இதுக்குண்டான பெனிஃபிட் நம்ம பார்க்கலாம். இங்க இங்க அதேதான் குளோபல் ஷேரிங் இன்கம். இங்க என்னன்னா, ரெஃபரலே குடுக்கல அப்டின்னா, இவங்களுக்கு என்னன்னா ரூ. 1499க்கு வந்து அவங்களுக்கு வாலெட்ல அமௌண்ட் அப்படியே இருக்கும். இவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்ட வந்து அப்படியே இவங்க வாங்கிக்கலாம். இது வந்து ப்ராடக்ட் வாலெட் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இவங்களுக்கு வேற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இவங்க போட்ட பணம் பணமா எடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ரெஃபர் கூட குடுக்கல அப்படின்னா, ரூ. 3000 வரைக்கும் இந்த குளோபல் ஷேரிங் வர வரைக்கும் அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும். சரிங்களா? இல்ல நான் 5 ரெஃபரல் குடுக்குறேன் அப்படின்னா, ரூ. 5000 வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வரும். சரிங்களா? இந்த குளோபல் ஷேரிங் மட்டும். 10 ரெஃபரல் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூ. 10,000 வரைக்கும் இவங்களுக்கு லிமிட் இருக்குது. சரிங்களா? இந்த குளோபல் ஷேரிங்கில குளோபல் ஷேரிங்னா நான் அங்க சொல்லியிருந்தேன். எ கம்பெனில வர ஒவ்வொரு ஐடியில இருந்தும் 15% எடுத்து அ குளோபல் ஷேரிங்கில டோட்டலா இருக்க எல்லா ஐடிக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் குளோபல் ஷேரிங். அதான் இதில போட்டிருக்கேன். 15% ஷேர்டு ஃப்ரம் எவ்ரி என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2வது லெவல் போனஸ் நீங்க டைரக்ட்டா ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஐடிக்கு வந்து ரூ. 500 வரும். அத நான் கீழ குடுத்துருக்கேன். எவ்ரி ரெஃபரல் 500 அப்படின்ட்டு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ரெஃபர் பண்ற எல்லாமே டைரக்ட்டா எத்தனை ஐடி குடுத்தாலும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து ரூ. 500 ரூ. 1499 ஐடி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உடனே வந்து ரூ. 500 ரெஃபரல் வந்துருச்சு. அப்போ ரூ. 1000 தான் கம்பெனில இருக்குது. அதையும் நமக்கு பிரிச்சு தந்துர்றாங்க. அப்போ நீங்க குடுக்குற நபர்
அவங்க கீழே ஐடி குடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு ஐடியிலேருந்து செகண்ட் லெவல்ல வந்து ரூ. 100 கிடைக்கும். செகண்ட் லெவல்ல இருக்கவங்க ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா, அது 3வது லெவல். 3வது லெவல் எத்தனை ஐடி வருதோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அங்கேயும் ரூ. 100 கிடைக்கும். அதேமாதிரி 4வது லெவல்லையும் ரூ. 100 கிடைக்கும். 5வது லெவல் அந்த கடைசியில 5வது லெவல் வந்து ஒவ்வொரு ஐடிக்கு ரூ. 200 கிடைக்கும். இங்க வந்து கொஞ்சம் டபுளா கிடைக்குது. சரிங்களா? அதனால இது ஒரு நல்ல டீம் போச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு இன்கம் கிடைக்கும். அதே இது இப்போ பிஆர்எம் போனஸ் அப்படின்னு சொன்னா, இது நான் 2 மேட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கம்பெனியில வர ஒவ்வொரு நம்ம கம்பெனியில வரல, நம்ம டீம்ல 20 லெவல் வரைக்கும் ஒவ்வொரு என்ட்ரிலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3.75 சரிங்களா? அப்போது 5% வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 20ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ரூ. 3.75 வரும். ஒரு என்ட்ரி எவ்வளவு? ரூ. 1499. அந்த ரூ. 1499 வந்து 20ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 3.75 வரும். அப்போ ஒவ்வொரு என்ட்ரி வரும்போது நமக்கு வந்து ரூ. 3.75 வரும். இப்படி நாம ஒரு 2 நான் டீம் தான் ஐடி தான் குடுக்குறேன். அவங்களுக்கு கீழ அதுமாரி ஒவ்வொன்னும் 2 போனாலுமே வந்து நமக்கு 20 லெவல் அந்த மாதிரி போயிருந்துச்சுன்னா, நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அந்த ரூ. 3.75 மட்டுமே. நம்ம பார்த்தா சின்ன அமௌண்ட்டா தெரியும். ஆனா, இது அப்படியே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 20 லெவல் போச்சு அப்படின்னா, ரூ. 78,65,812 வருது. அப்போ நீங்க 2 பேர் குடுத்தாலே உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னா, நீங்க வந்து 10 பேரு, 100 பேர் எவ்வளோ உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க டீம் குடுக்கலாம். அதுக்கு ஏத்த மாரி இங்க லெவல் இன்கம் வரும். சரிங்களா? இது ஒண்ணு. அதே இது வந்து ரீடாப் அப் போனஸ். ரீடாப் அப் போனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ ரூ. 1499 பேக்கேஜ் இருக்கீங்கன்னா, 5 மடங்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அப்போ நீங்க ரூ. 1499 பிளான்ல வரீங்க அப்படின்னா, ரூ. 7,500 வரைக்கும் நீங்க வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம். ரூ. 7,500 வரைக்கும் உங்களுக்கு லிமிட் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வர ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரீடாப் அப் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ரூ. 1000 வருது அப்படின்னா, ரூ. 200 வந்து நீங்க ரீடாப் அப் பண்ணணும். வேலட்ல பணம் வந்துரும். உடனே நீங்க டாப் அப் பண்ணதுக்கப்புறம் தான் வேலட்ல வருங்கிறது கிடையாது. அமௌண்ட் வந்து வேலட்ல இருக்கும். வேலட்ல என்ன அமௌண்ட் இருக்கோ, அதில வந்து நீங்க 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, என்ன தொகை வருதோ, அத மட்டும் நீங்க டாப் அப்பா கம்பெனிக்கு நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு ரூ. 1000 இருந்துச்சு அப்படின்னா, ரூ. 200 கட்டுவீங்க. ரூ. 10,000 இருந்துச்சுன்னா, ரூ. 2,000 கட்டுவீங்க. இப்படி கட்டுற அந்த டாப் அப் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாப் அப் அமௌண்ட் கம்பெனிக்கு போகாது. அதையும் நமக்கே பிரிச்சு தந்துர்றாங்க. அதில 50% வந்து குளோபல் ஷேருக்கு பிரிச்சுடுறாங்க. மேல சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஐடி போட்டு ரெஃபர் பண்ணாம இருந்தாலும், அந்த மாரி இருக்க ஆட்களுக்கு அவங்களுடைய சீலிங்க்கு ஏத்த மாரி, அவங்களுடைய எவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்காங்களோ, அந்த சீலிங் வரைக்கும் அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி குடுத்துர்றாங்க. பேலன்ஸ் இருக்க 50% என்ன பண்றாங்கன்னா, அந்த டீம்ல இருக்க 10 லெவலுக்கு பிரிச்சு குடுத்துர்றாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு பெரிய இன்கம். யார் எங்க அந்த அமௌண்ட் இன்கம் வாங்கியிருந்தாலும் டாப் அப் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா டீம்ல வந்து ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாரி. இதே வந்து ராயல்டி போனஸ். ராயல்டி போனஸ் அப்புட்ன்னா, நம்ம யாரு 20 ஐடி ரெஃபர் பண்றாங்களோ, அக்குமுலேட்டிவ்ல எப்போ ஐடி 20 ரெஃபர் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களோ, அப்போ வந்து ராயல்டி ஹோல்டர் ஆவாங்க. அப்போ வந்து கம்பெனில எந்த ஐடி வந்தாலும் ஒவ்வொரு ஐடிலேருந்து 5% எடுக்குறாங்க. அந்த 5% எடுத்து ராயல்டி ஹோல்டருக்கு மட்டும் குடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாரி நம்ம ஒவ்வொரு ஐடிய ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா ரூ. 500 வரும். இப்போ இதுதான் இது பிளான். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்ன்னு இருக்குது. பின் ஃப்ரான்சைஸ் பின்னு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா, பின்னுக்குன்னு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். சரிங்களா? அதனால இந்த இது அடிப்படை இன்கம். இதில ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா என்ன கேட்கலாம். லாங் டைம் போற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பிரைவேட் லிமிடெடுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்துரும். இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு போகக்கூடிய இது. பிளான் எல்லாம் நல்லா இருக்குது. அதனால யார் ஜாயின் பண்ணணுமோ, உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அதில வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஐடிஎஸ் மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லித் தரேன். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இது மாரி உங்களுக்கு இன்னும் நெறைய வீடியோ புது புது வீடியோ இது சம்மந்தமா உங்களுக்கு எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.